வெல்கம் டு ஸ்பார்க் டெக்னாலஜிஸ். இது HTML CSSல எபிசோட் 6. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி அனிமேஷன் வித் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபைலில் வந்து HTML ஃபைலாக சேவ் பண்ணிடலாம். இது நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா லீனியர் கிரேடியன்ட். இதோட டைப் என்னென்னா HTML ஃபைலாக நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரு HTML ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. இதோட பேசிக் சின்டெக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். HTML ஹையர் லெவலில் HTML, அதுக்குள்ளே ஹெட், அதுக்குள்ளே டைட்டில் லெவல்லையே நமக்கு ஸ்டைல், அடுத்து ஓவராலாக பாடி. இந்த டைட்டிலில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா லீனியர் கிரேடியன்ட் அனிமேஷன் வித் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அடுத்து பாடியில் வந்து பாக்ஸுங்கிற ஒரு கிளாஸை மட்டும் கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த லீனியர் கிரேடியன்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம கரெக்டான ஃபைல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டைல் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எப்பயுமே வழக்கம் போல் நம்ம பாடியோட ஸ்டைல் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட வித் வந்து மார்ஜின் 0, பேடிங்கும் நமக்கு 0. இப்போ கண்டென்ட் வந்து சென்டரில் வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை, கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் அதுவும் சென்டரில் வச்சுட்டு ஹைட் வந்து ஒரு 100 VH ஃபுல் ஹைட் எடுத்துக்கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இப்போதைக்கு வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங் டச்சில் ஒரு கிரேடியன்ட் வந்து பேக்ரவுண்டுக்கும் நம்ம இப்போ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாடி இந்த பாக்ஸோட CSS ஸ்டைலை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா வித் 300 பிக்சல், ஹைட் அதுவும் ஒரு 300 பிக்சல் கொடுத்துடலாம். அடுத்து லீனியர் கிரேடியன்ட், பேக்ரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட்டில் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு ப்ளூ அண்ட் ரெட் இது ரெண்டுமே கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த லீனியர் கிரேடியன்ட் வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஹோவர் பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி கொஞ்சம் அதோட சைஸ் வந்து பெருசாகிற மாதிரி இப்போது லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி இந்த அனிமேஷன் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அனிமேஷன் ட்ரான்சிஷன், நம்ம இப்போ ட்ரான்சிஷன் தான் பண்ண போகிறோம்னா ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணலாம். ட்ரான்சிஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 செகண்ட் இஸ் இன் அண்ட் அவுட். இதில் அடுத்து பாக்ஸை வந்து ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும்னோ இங்கே கொடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டில் ஒரு 90 டிகிரி மாதிரி கொடுத்துட்டு ஸ்கேல் 1.2. ஓகே, இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோவர் பண்ணனா எனக்கு அந்த ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் வந்து இது கொடுத்துடலாம். லைக் அனிமேஷன் எஃபெக்டில் என்ன பண்ணலான்னா இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதோ அது இந்த பேஜ்குள்ளே வரும்போதே எனக்கு அந்த மாதிரி நடக்கணும். அதுக்கான கோட் பேஸை வந்து இப்போ எழுதிடலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அனிமேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அனிமேஷனில் 5 செகண்ட் ஈஸில் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேமில் என்ன பண்ண போகிறோன்னா மேலே என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோமோ அதே நேமை இங்கே யூஸ் பண்ணிவிட்டு 0%ல் எனக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்டில் 0 டிகிரி எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். 0%ல் இருக்கும் போது ஸ்கேலும் எனக்கு 1ஆகவே இருக்கட்டும். அடுத்து 50%ஆக மாறும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம்
ரொட்டேட்டில் ஒரு 180 டிகிரி வந்து எனக்கு டேர்ன் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கேலும் 1.1 ஆர் 2 சம்திங் இதை ஒன்று கொடுத்துடலாம். அடுத்து 100%ல் எனக்கு என்ன நடக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒரு 360 டிகிரி, அடுத்து ஸ்கேல் ஒரு 1, இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இப்போது இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ நான் ஹோரே பண்ணாமலேயே எனக்கு அந்த ரொட்டேஷன் வந்து இப்போ நடக்குது. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன லேர்ன் பண்ணலாம்னா, ஒரு டைம் எனக்கு வந்து ரொட்டேஷன் நடக்க வேணாம், எனக்கு வந்து இந்த ரொட்டேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம இதுக்கு வந்து சொல்ல போகிறோம். இப்போது இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கீ மட்டும் நம்ம கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவா அடுத்து லீனியர் கிரேடியன்ட்டோட ஒரு அனிமேஷன் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ லீனியர் கிரேடியன்ட்டுக்கு அனிமேஷன் இப்போ பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணோம்னா பேக்ரவுண்டோட சைஸ் வந்து ஒரு 200% கொடுத்துடலாம். 200% கொடுத்துட்டோம்னா அடுத்து இந்த இடத்துல கிரேடியன்ட் அனிமேஷன் ஒரு 5 செகண்ட்க்கு ஈஸ் கொடுத்துட்டு அதை கீ ஃப்ரேமில் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேடியன்ட் அனிமேஷன் இதுலேயும் சேம் 0%ல் என்ன இருக்கணும், 50%ல் என்ன இருக்கணும், அடுத்து 100%ல் நமக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், எனக்கு வந்து இங்கே 0%லேருந்து 50% வந்து 0%ல் இருக்கணும். 50%ல் வந்து பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து ஒரு 200%லேருந்து 50% எனக்கு இருக்கணும். அடுத்து 100%ல் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து சேம் 0%லேருந்து 50% வந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ சேம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்முக்கு என்ன பண்ணணுமோ அதே இது கிரேடியன்ட் அனிமேஷனுக்கும் எனக்கு ஒரு டைம் அந்த அனிமேஷன் நடக்காமல் இன்ஃபினிட்டி டைம் நடக்கணும் அப்படின்னு இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா அந்த அனிமேஷன் எஃபெக்ட் நமக்கு இப்போது வந்துகிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி டைம் இது வந்து லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் வீடியோஸ். ஸ்பார்க் டெக்னாலஜிஸ் சென்னை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து நம்ம வந்து என்ன வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனை வந்துட்டு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.